எலெக்ஷன் சூழல் இந்த வருடம் வரக்கூடியது யாராக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் என்பது உலகெங்குமே சரிய தூங்கக்கூடிய காலம். ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் ஏதோ ஒரு விதத்திலே சம்பந்தப்பட்டிருக்கணும் ராசி கட்டத்துல. அப்படி சம்பந்தப்பட்டிருந்தா அரசியல்ல என்ட்ரி ஈஸி. உங்களுக்கு உங்க முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். உலகத்தோட இந்த வல்லரசு தலைவர் இருக்கிறாரே, அவருக்கு சிம்ம லக்னம், லக்னாதிபதி 10ல ராகுவோட இருக்கார். சூரியன் ராகுவோட இருந்தாலும் ஒரு அரசியல்ல ஒரு பிரம்மாண்டத்தை தந்துருக்கு. சொல்றீங்க அவருக்கு தான் சொல்றேன். குரு செவ்வாய் இதெல்லாம் சேர்ந்திருந்தா குரு தசை சூரிய புத்தியில இவனை பெரிய லெவல்ல கொண்டு போய் அரசியல விட்டுடும். ட்ரம்புக்கு செவ்வாய் லக்னத்திலேயே இருக்கு அவருக்கு. அதனாலதான் அவருக்கு அப்படின்னு அந்த ஒரு கெத்து கொடுக்குது. அதெல்லாம் வேற லெவலுக்கு வேலை செய்யும், யோகத்தை தந்துரும். யோகத்தை தருமே தவிர அதற்காக சில சமயங்கள் பதவியில் சரிவியும் தரும். ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப எராட்டிக்கா இருக்கும். அரசியல்ல நான் சொல்லக்கூடிய முக்கியமான பரிகாரம், பெற்றோரை மதியுங்கள். ஒரு லிப்ட் கொடுக்கும், தியானத்தை செய்ய துவங்குங்கள். அது அடுத்த லெவலுக்கு லிப்டா கொடுத்துரும். மக்களை ஈர்க்க துவங்கணும். சனீஸ்வரர் என்பது மக்கள் தொடர்பு. மக்கள் இந்த காலத்துல தேவைப்படுறாங்க. ஒரு காலத்துல சூரியன் உச்சமா இருந்தாலே ஆட்சி கிடைச்சிடும். இப்ப என்னன்னா சனீஸ்வரரோட தயவு தேவை. பொருளாதாரம் வெகுவாக சரிய துவங்கும் பொழுது வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இது மிகச் சிரமமாக இருக்கும். ஆட்சியாளர்கள் ஏண்டா இந்த பதவியை எடுத்தோன்னு புலம்புறதுக்கும் நிலைமைகள் வரும். என்னமோ இது அப்படியே மலர் கிரீடத்தை கொண்டு போய் கொடுக்கிற மாதிரி இருக்காது கிரகங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள். இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம பேச போறது ரொம்பவே சுவாரஸ்யமானதுன்னு சொல்லலாம். அரசியலில் ஜெயிக்கும் ஜாதகங்கள், யாருக்கு ஜெயிக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்கு அரசியல்ல, அதை பத்தி தான் பேச போறோம். வணக்கம் ஐயா. அம்மா, வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். ராணி என்று சொன்னாலே அது தலைமையை குறிக்கக்கூடியது, தலைவியை குறிக்கக்கூடியது. சிலருக்கு அரசியல்ல யோகங்கள் வந்துடுது. இது தேர்தல் காலம்ன்றதுனால எல்லாருக்குமே உபயோகமான சில டிப்ஸையும் தரப்போறேன். நான் இப்ப அரசியல்ல இருக்கேன், நான் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், என்னால அடுத்த கட்டத்துக்கே போக முடியல சார். நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு மக்களுக்கு சேவை செய்யணும்னு அரசியலுக்கு வந்தேன், எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு சிறிய ஒரு பதவிகளுக்கு வரதுக்குள்ள கூட என் சொத்தே கரைஞ்சிருச்சு, இன்னி வரைக்கும் நான் எனக்கான அடையாளத்தை பெரியவில்லை. கரெக்ட் சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் நிறைய வருஷம் போராடி இருப்பாங்க, ஆனா கடைசி வரைக்கும் அந்த தொண்டனாவே இருந்துட்டு போயிருவாங்க. சிலர் வருவாங்க, நான் வந்தா இப்படித்தான் வருவேன்னு சொல்லிட்டு வரும்போதே நான் தலைவனாதான் வருவேன்ற மாதிரி வருவாங்க. ஆமா. சோ யாருடைய ஜாதகம்லாம் அந்த மாதிரி இருக்கும்? உண்மையை சொல்லணும்னா பெரும் பணக்காரர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அப்படின்லாம் கிடையாது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் இல்லது ஒரு பெரிய அரசியல் வாரிசோட குழந்தை, எனக்கு அரசியல் வந்துவிடும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுல எல்லாருக்கும் சம வாய்ப்புகள் இருக்கிறது. நானே சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, என்னோட அனுபவங்கள்ல இருந்து சொல்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெரும் அரசியல் தலைவர் முயற்சி செய்து கொண்டிருப்பவரை சந்தித்த உடனே அவரோட ஜாதக கட்டை அப்படியே முன்னாடி போடுறாரு. எடுத்து அவர் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம், அவர் காடு தோட்டம் எல்லாம் வித்துட்டு வந்துட்டாரு. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அரசியலுக்காக சொத்தையும் இழந்துட்டு நான் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றவங்க எல்லாம் இருக்காங்களா? அந்த மாதிரிலாம் இருக்காங்க. சிலர் எல்லாம் நிறைய தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச பணம் காசு எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் போகும்போது ஒரு படகுக்காரில போறாரு. அவர் தாத்தா பாட்டி அந்த பத்திரம் எல்லாம் அப்படியே வித்துட்டது, பணம் இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஐயா, நான் அரசியல்ல இறங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நீ அரசியல்ல இறங்கணும்னு நினைக்கிற, உன் ஜாதகத்தை கூட அப்படின்னு அந்த ஜாதகத்தை பாக்குறேன். அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு நீர் ராசி, நீர் ராசினா கடகம், விருட்சிகம், மீனம், மூணுமே நீர் ராசி. ஏன்னா நான் பேர் சொல்ல விரும்பல, இதெல்லாம் அனுபவங்கள். அப்போ நான் சொன்னேன், இல்லையா, உங்களுக்கு குருவும் சந்திரனும் ஒரு அலைன்மெண்ட்ல இல்ல. குருவும் சந்திரனும் 6, 8, 12 போகக்கூடாது. அது சகட தோஷம் அப்படின்னு பேரு. அது நீங்க ஒரு சாமியாரா போனா உங்களுக்கு பெரிய ஒரு புகழை தரும். இல்லைன்னா நீங்க ஒரு கன்சல்டன்டா ஏதோ ஒண்ணு தத்துவங்கள் பேசினால் பெரிய புகழை தரும். நேரடி அரசியலில் உங்களுக்கு பெரிய ஒரு நிலையை தராது அப்படின்னு. இல்லைங்கய்யா, உங்களுக்கு என் தாத்தா பாட்டி பேரெல்லாம் சொல்ல தெரியுமா? சிலர்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்களே ஜோதிடத்துல. நான் கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியவே தேவையில்லை. உங்க தாத்தா பாட்டி பேரோ பக்கத்து வீட்டுக்காரன் பேரோ எனக்கு தெரியவே தேவையில்லை. எனக்கு தெரிந்த ஒரே ஒண்ணு சொல்றேன், இது குருவும் சந்திரனும் ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்ல இல்ல, இது கொஞ்சம் சிரமம் தான் அப்படின்னு. அவருக்கு மன வருத்தம். சரிங்க சாமி, காப்பி குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டாரு. நானும் வந்துட்டேன். அவரும் சில ஆண்டுகள் பின்னால் சொன்னார், ஆமா நீங்க சொன்னது கரெக்ட், என்னால நான் போட்ட காசெல்லாம் இதுல போயிருச்சு, திருப்பியும் நான் விவசாயத்துக்கே போயிட்டேங்கண்ணா அப்படின்னு.
இது போல நான் சிலரை பார்த்திருக்கிறேன். அரசியல் எனும் பெருங்கனவோட வந்து அவங்களால அதில் நிலைத்து நிற்க முடியாது. ஒரு ஜாதகத்துல குருவும், செவ்வாயும் ஏதோ ஒரு விதத்திலே சம்பந்தப்பட்டிருக்கணும். ராசி கட்டத்துல. அப்படி சம்பந்தப்பட்டிருந்தா அரசியல்ல என்ட்ரி ஈஸி. உங்களுக்கு உங்க முகம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். ஆனா தசாம்சம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ராசி கட்டத்தை பகுத்தாயிருது. அதிலேயும் குருவும், செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல பெரிய புகழ் கொடுத்துரும். எல்லாருக்கும் சாணக்கியரோட கதை தெரியும். ம். சாணக்கியர் வந்து தனநந்தன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான். அந்த தனநந்தன் அப்படின்ற அரசன் கிட்ட சாணக்கியர் வந்து நீ சரியா இல்லப்பா அப்படின்னு அரசியல் கருத்துக்களை சொல்கிறார். உடனே அவன் முதல்ல சொன்னானா, இந்த சாணக்கியருக்கு வந்து பற்கள் நன்றாக இருக்கிறது, இவர் ஜாதகத்திலே செவ்வாய் நன்றாக இருக்கும், அதனால பற்களை உடைத்து விடுனானாம். அப்போ வந்து பற்களை உடைத்த உடனே சாணக்கியர் உடனே சொன்னாராம், இப்ப மாதிரி பொய்ப்பல் இல்லையே. உடனே சாணக்கியர் அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்பார்கள். முகம் என்பது 2ஆம் இடம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பல் போனா சொல்லு போச்சுன்னு ஒரு கருத்து இருக்கு. உடனே சாணக்கியர் என்ன செய்தாராம், 10 மாணவர்களை தேர்ந்தெடுத்தாராம். எல்லார் ஜாதகத்திலையும் செவ்வாய் சூப்பரா இருக்கிற மாதிரி ஒரு 10 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அரசியல் உபதேசங்களை சொல்லித் தந்து ஆங்காங்கே சாம்ராஜ்யங்களை உருவாக்கி விட்டார். இவரே ராஜாவா இங்கிருந்தா ஒரு ராஜாவா தான் இருப்பார். 10 பேரை ம். உருவாக்கி சக்கரவர்த்திகளை எல்லாம் உருவாக்கிட்டார். அப்போ என்னன்னா, ஒரு ஜாதகத்திலே நமக்கு அமைப்பு துணை புரிய வேண்டும், நம்ம கிட்ட முயற்சியும் வேண்டும், சாணக்கியரை போல புக்தியும் வேணும். இப்போ சில ஜாதகங்கள் இறங்கக்கூடிய தசா புத்தி சரியா இருக்காது. உதாரணமாக சொல்கிறேனே, உங்க தசா புத்தி என்று சொல்லக்கூடியது 6, 8, 12 நடந்து கொண்டிருந்தால் ஏதோ ஒரு வகையிலே அது உங்களுக்கு சில எதிரிகளை தரும். எதிரிகள் இல்லைன்னா வளர்ச்சியும் கிடையாது. அதுக்குன்னு சிலர்லாம் சொல்றானுங்க இல்லையா, எதிரியை அழிக்க தாந்திரீக பரிகாரம் அப்படிலாம் சத்தியமா கிடையாது. அப்படின்னா உலகத்துல எதுக்கு யுத்தம் நடக்க போகுது? எல்லாரும் ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்குவான், 10 ரூபாய்க்கு கட் பண்ணுவான், மேட்டர் முடிஞ்சுது. எதிரியை அழிக்கிறதுக்கும் அதுக்கெல்லாம் தாந்திரீக பரிகாரம் என்றெல்லாம் ஒன்றுக்காக நம்பி காசை செலவு செய்யக்கூடாது. வசியம் செய்ய முடியுமா? வசியம் செய்ய முடியும்னா எல்லாருமே அரசியல்ல வந்து மசீத்தை செஞ்சு மக்களை வாக்களிக்க வச்சிருவாங்க. பிடிக்காதவங்க எல்லாம் வசியம் செஞ்சு காலி செஞ்சிடறாங்க. பண்ணிடுவாங்க. அதனால அதுவும் நடக்காது. இங்க என்ன வேலை செய்யுது அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும், குருவும், செவ்வாயும் பலப்பட்டிருக்க வேண்டும். குரு தசை அப்படின்னு சொன்னால் நான் சொல்வேன், வண்ணங்களுக்கும், எண்ணங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இப்ப ஒரு குரு தசை அப்படின்னு சொன்னா, ஒரு சின்னதா ஒரு மஞ்சள் கர்ச்சீப்ப வச்சுக்கலாம். இல்லன்னா ஒரு சந்திர தசை நடக்குது அப்படின்னா, சின்னதா ஒரு வெள்ளை கர்ச்சீப்ப வச்சுக்கலாம். அந்த தசைக்குரிய, நிறத்திற்குரிய ஏதோ ஒரு வண்ணத்தில் ஒரு துணியை வைத்துக் கொள்ளலாம். அது எப்படி செயல்படும் அப்படின்னா, வண்ணங்களுக்கும், எண்ணங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டுன்னு நவீன விஞ்ஞானம் கூட சொல்லுது. ஜப்பான்ல வந்து என்ன பண்ணாங்களான்னா, ஒரு காலத்துல சூசைடல் ரேட்லாம் குறைக்கணும்னு சொல்லிட்டு, ப்ளூ கலர் நியான் லைட்ஸ் போட்டாங்களாம். வெகுவாக மக்களோட எண்ணங்கள் மாறத் துவங்கிருச்சாம். நெறைய பேர் உயிர் வாழணும்னு ஆசை வந்துருச்சு. ஜப்பானியர்களிலே அந்த நியான் லைட் என்ற ஒரு முயற்சி. ப்ளூ கலர் ஓகே. ஈவினிங் டயத்துல. அத ட்ரை பண்ணாங்க. சக்சஸ் ஆயிடுச்சு. நாமே ஒரு அறைக்குள்ள நுழையிறோம். ஒரு சிகப்பு கலர்ல இருந்தா நம்ம உடனே டேஞ்சர் அப்படின்னு நம்ம மனசு தானா சொல்லுது இல்லையா? அது போல. நிறங்களுக்கு கட்டாயம் ஒரு பலன் இருக்கிறது. அதே போல நீங்க அரசியலில் இருக்கிறீர்கள் என்றால், முடிந்த மட்டும் பாருங்களேன், அவங்களுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஓரளவு வலிமை பெற்றிருக்க வேண்டும். இப்ப நீங்க உதாரணமா சிம்மம் என்று சொன்னார். உலகத்தோட இந்த வல்லரசு தலைவர் இருக்கிறாரே, அவருக்கு வந்து சிம்ம லக்னம். லக்னாதிபதி 10ல ராகுவோட இருக்கார். சூரியன் ராகுவோட இருந்தாலும் ஒரு அரசியல்ல ஒரு பிரம்மாண்டத்தை தந்துரும். ட்ரம்புக்கு சொல்றீங்க இப்ப நீங்க. ட்ரம்புக்கு அவருக்கு தான் சொல்றேன். அவருக்கு ஏன் இவ்வளவு பிரம்மாண்டத்தை கொடுத்ததுன்னா, அந்த வயசுல லக்னாதிபதி 10ல திக்பலம் பெற்று விட்டார். அப்படி திக்பலம் அடைஞ்ச சூரியன் எல்லாம் பார்த்தா வேற லெவலுக்கு வர செய்யும். செவ்வாய் நம்ம லக்னத்துல இருக்கிறது, செவ்வாய் 10ல இருக்கிறது, இவங்க எல்லாம் ட்ரம்புக்கு வந்து செவ்வாய் வந்து லக்னத்திலேயே இருக்கு அவருக்கு. ஓ. அதனாலதான் அவருக்கு அப்படின்னு அந்த ஒரு கெத்து கொடுக்குது. அதெல்லாம் வந்து வேற லெவலுக்கு வேலை செய்யும், யோகத்தை தந்துரும். யோகத்தை தருமே தவிர அதற்காக சில சமயங்கள் பதவியில் சரிவையும் தரும். ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப எராட்டிக்கா இருக்கும். ஆனா ஏற்ற இறக்கங்கள் எராட்டிக்கா இருந்தாலும் பெரிய லெவலுக்கு பதவிக்கு வந்துடுறாங்கல்ல. உங்களுக்கு அதுவே யோகம் தானே. நம்ம சாதாரண நிலையில் கஷ்டப்படுவதை விட உலகமே நம்ம அதோட குரலை கேட்குதுன்றதே ஒரு பெரிய யோகம் தான். அதுல சிலருக்கு ஏன் பாதிப்பு வருது? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கன்னியா ராசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம், சிம்மம். சிம்மத்தை சேர்ந்த ஒருவரை கன்னியா ராசியால் வெற்றி பெறுவது சிரமம். ஆனா சிம்மத்தை சேர்ந்தவருக்கு கடகம் என்பது 12ஆம் இடம். அவங்களால இவங்களுக்கு ஒரு பெரிய அரசியல்ல ஒரு போட்டி போடும்போது இவங்களுக்கு ஒரு ஆட்டத்தை கொடுக்க முடியும். இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. கன்னியா ராசியில் இருக்கிறவங்களும் கடக ராசியில் இருப்பவரும் கைகோர்த்து விட்டார்.
நடுவுல சிம்ம ராசி லாக் ஆகுது. நான் சொல்றது புரியுதுங்களா? இது கட்டத்தின் திட்டங்கள். அது அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ராசி இருக்கு அப்படின்னா, அந்த நட்சத்திரத்துக்கு வதை நட்சத்திரம் என்று ஒன்றெல்லாம் உண்டு. வதை நட்சத்திரம், அந்த மாரி ஆகாத நட்சத்திரங்கள்லாம் உண்டு. அந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எதிரில் வரும் பொழுது, இதுக்கு ஒரு வார்த்தை உண்டு. "பஞ்சபட்சி தெரிந்தவனை பகைத்துக் கொள்ளாதே, வாராகிக்காரனிடம் வாலாட்டாதே" அப்படின்னு. கரெக்ட்டா பஞ்சபட்சி தெரிஞ்சிருந்தா, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வர்ம கலையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வர்மம், ம், ம். தொடுவர்மம், மெய் தீண்டா வர்மம்லாம். சண்டை போடும்போது என்ன பண்ணுவான்னா, எதிரியோட நட்சத்திரத்த கணிச்சிருவான். ஓ! சண்டை போடும்போதே கணிச்சிருவாங்க. அவனுங்க கரெக்ட்டா வள்ளி ஆசான்னா அவன் கடிப்பான். அவனுக்கு கட்டம் தேவையில்ல. அவன் அப்படியே சண்டை போடும்போதே வயித்துல லைட்டா தொப்பை இருக்குனாலே அத வச்சு, ஓ! இவனுக்கு 6ல ராகு இருக்குடா. இது கோதண்ட ராகு. நம்ம மோதினா நம்மள புடிச்சு மிதிச்சு போடுவான்னு அவனுக்கு தெரியும். இதெல்லாம் பிராக்டிகல் நாலேட்ஜ்ல வச்சிருப்பானுங்க. அப்ப அதுக்கு எதிர் நட்சத்திரத்துல சண்டை போடுவானுங்க. சண்டை போடும்போது எதிராளிய கொஞ்சம் ம், ம். ஸ்தம்பனம் பண்ண முடியும். ஸ்தம்பனம்னா என்ன பண்ணலாம்? அவனோட ஆக்டிவிட்டிய கொஞ்சம் நிறுத்த முடியும். அந்த அளவுக்கு ஹைலி டெக்னிக்கலாவும் நம்ம இந்தியால இருந்திருக்கு. இருக்கானுங்க இன்னும் அந்த மாரி நாலேட்ஜ் எல்லாம் படிச்சவங்க எல்லாம். மீண்டும் சப்ஜெக்ட்க்கு வரேன். ஏன்னா நான் இதுல பேச மாட்டேன். ஏன்னா பேசின உடனே எல்லாரும் இந்த ஒரு இதுக்குள்ள போயிடுவாங்களே தவிர பிராக்டிகலா யோசிக்க மாட்டாங்க. அப்போ பாலிடிக்ஸ பொறுத்த மட்டும் சூரியன் ஓரளவு நல்லா இருக்கணும். ம். சூரியனை சுத்தி 2 சைடும் நல்ல கிரகங்கள் இருக்கணும். இந்த பாப்பகர்த்தாரின்னு சொல்லுவோம். பின்னாடியும் பின்னாடியும் அவ்வளவு பிரச்சனை தர கிரகங்கள் இருக்க கூடாது. கூடாது. சூரியன், சனி சேர்க்கை பார்வை இருந்தால் பேக் எண்ட் அரசியல் எப்படியும் வந்துரும். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ. குரு, செவ்வாய் இதெல்லாம் சேர்ந்திருந்தா குரு தசை சூரிய புத்தியில இவனை பெரிய லெவல்ல கொண்டு போய் அரசியல விட்டுடும். சூரியன் அதிக டிகிரியில இருந்தாலும் சரி, அதிக பகையில் ஆத்மகாரகனாக இருந்தாலோ, சூரியன் லக்னத்திலிருந்து 11ல் இருந்தாலோ, சந்திரனிலிருந்து 10லோ 11லோ இருந்தாலோ அரசியல்ல பெரிய ஆளாக்கி விட்டுடும். அதுக்கு நீங்க முயற்சியும் செய்யணும். அதுக்கு என்ன நான் இல்ல இல்ல நான் முயற்சியே செய்ய மாட்டேன் அப்படின்னு. நம்ம இந்தியால என்னன்னா கற்பனை என்பதை நாம் செய்ய வேண்டும். நான் இப்ப இப்படி சொல்றேன்னு, நான் ஒரு பிரசிடென்ட் ஆவேன். ஒபாமா எல்லாம் எப்படி ஆனாருன்னா, அவருக்கு ஒரு கனவு இருந்தது. ஐ ஹேவ் அ ட்ரீம் ம். அப்படின்னு. ஆனா அவர் கையில எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். அவர் சுன் வுகாங் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரோட ஒரு வடிவத்தை வைத்திருப்பார். ஆஞ்சநேயருடைய சீன வடிவம் அது சுன் வுகாங். அது அவர் வச்சிருப்பார். சில நட்சத்திரங்களுக்கு சில வடிவங்கள் ஏதோ ஒரு வகையிலே துணை புரியும் என்றும் ஒரு நம்பிக்கை உள்ளது. ஐயா என் நட்சத்திரம் என்ன, எனக்கு என்ன துணை புரியும் கேட்க வேண்டாம். ஏன்னா எல்லாருமே அரசியல்ல போயிட்டா அப்புறம் என்னதான் செய்யறது? ஆனால் அரசியல் என்பது வெறும் முக்கியமான விளையாட்டு அல்ல. நட்சத்திரத்துக்கு மட்டும் சொல்லி விடுங்க. 2ஆம் நட்சத்திரம் உங்க நட்சத்திரத்துல 2ஆம் நட்சத்திரம் இல்லது உங்க நட்சத்திரத்திலிருந்து 10ஆம் நட்சத்திரம்லாம் உங்களுக்கு கணக்கு போட்டீங்கன்னா தெரியும். ஆ- ஆ- ஆதன நட்சத்திரம்லாம் வரும். நான் என்னைக்கான வேற ஒரு பேட்டியில சொல்றேன். அந்த மாதிரி 2வது நட்சத்திரம் 10வது 2ஆம் நட்சத்திரம் நட்சத்திரம் பணத்துக்கு உதவும். அவங்க 10வது கிட்ட நட்சத்திரம் இதுவா நடந்துக்கணுமா? இல்ல. இந்த 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம் அதிகம் நம்ம போய் சண்டை போடக்கூடாது. ஓகே. நமக்கு நம்ம நட்சத்திரத்துல இருந்து 3வது நட்சத்திரம். 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம்னா அவன் ஆள் ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும் அவன்கிட்ட போட்டி போட்டு காசு செலவு பண்ணக்கூடாது என்ன பொறுத்த மட்டும். ஏன்னா அது என்ன ஆகும், நம்மளோட சேவிங்ஸை கரைச்சு விட்டுரும். நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னு புரியுதா? உங்களுக்கு சஷ்டாஷ்டமம்னுவான் 6:8 ஒரு லாஜிக். அது போல இருக்கக்கூடிய உதாரணமா சொல்றேன், என்ன ரிஷபான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தனுசு கிட்ட அதிகம் பஞ்சாயத்து வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டா கை காசு செலவாயிடும். நான் சொல்றது அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம யோசிக்கணும்ல, நம்ம கை காசு நமக்கு முக்கியம். இப்போ சிம்மம் இருக்கு, மீனத்தோட ஒரு கூட்டணி போடுது அப்படின்னா அது 6:8. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அது ஒரு பிரச்சனையை தருது. நான் அனுபவத்துல உணர்ந்திருக்கேன். அதுக்குன்னு ஒண்ணு நான் சிம்மமா இருக்கேன், என் வைஃப் மீனோன்னு சொல்லக்கூடாது. அதுல நம்மளே தான் வாழ்க்கையை நடத்தணும். இது எல்லார் வீட்லயும் தான் பிரச்சனை இருக்கும். ஐடியா சொல்ற ஜோதிடர் வீட்டுல கூட ஏதோ இந்த கருத்து வேறுபாடு இருக்கும். அப்பதான் அது பேர் குடும்பம். இல்லைன்னா எப்பவுமே சிரிச்சிட்டு இருந்தா அது பேர் மெகா சீரியல். அது நடக்காது. வாழ்க்கையில ஏதோ கருத்து வேறுபாடுகள் இருக்கணும். ஆனா அரசியல் ரீதியாக உங்களுக்கு நீங்க இப்ப சிம்மமா இருக்கீங்க, மீனத்தை சேர்ந்த ஒருத்தர் சார் நல்லா இருக்கீங்களான்னு வந்தாருன்னா சேர்த்துக்காம இருக்க முடியாது. ஆனா சற்று ஜாக்கிரதையா தான் இருக்கு. என்னன்னா என்னன்னு மட்டும் வச்சுக்கோங்க. அண்ணா அப்படின்னு வணக்கம் போட்டு விட்டுறணும். ஏன்னா ஏதோ டைம் எங்கேயோ ஒர்க் அவுட் ஆகலைன்னு அர்த்தம். இதெல்லாம் என்னன்னா ஒரு கலை. அந்த ராசிக்கு மட்டும் சொன்னீங்க, மத்த ராசிக்கு சொல்லுங்க. மத்த ராசிக்கு இப்ப உதாரணமா சொல்றேன், கன்னிக்கு மேஷத்தை சொல்லலாம். ஓகேவா? Okay. உங்களுக்கு கன்னி ராசிக்காரங்க மேஷத்துக்கிட்ட ரொம்ப வச்சுக்க கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதிக வார்த்தை விட்டு நம்ம அதுக்குன்னு சண்டையா போட முடியும் வீட்டுல இருந்தா. அதே துலாமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன்,
துலாத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அவங்களுக்கு 8ஆம் ராசி வந்து ரிஷபமே. அவங்களுக்கு எதிரி அவங்களே தான். மேஷத்துக்குமே அதே மாதிரி தான் வரும். அவங்களுக்கு 8ஆம் ராசி அவங்களே. மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும். அவன் நல்லா இருப்பேன்னு நினைச்சு மேஷத்துக்கும் ரிஷபத்துக்குமா? மேஷம், ரிஷபம், துலாம் மற்றும் அந்த விருச்சிகத்துக்கு ம். பாத்தீங்கன்னா, விருச்சிகத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரே தான். செவ்வாய் தான். ரிஷபத்துக்கும் இதுக்கும் நம்ம துலாத்துக்கும் சுக்கிரன் தான். எதிரி வெளியில இருந்து வரமாட்டான். அவனுக்கு அவனே எதிரி. சில சமயம் சிலர் ரொம்ப பயப்பட்டா அது நடந்துரும். புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்போ அ ஜாப் அப்படின்னு பைபிள்ல ஒரு ஒரு வார்த்தை இருக்கும். அதுல எடுத்து பார்த்தீங்கன்னா, "ஆஸ் ஐ திங்கத்" அப்படின்னு இருப்பார். நான் எப்படி யோசித்தேனோ அதுபோல் என் வாழ்க்கை ஓடிவிட்டது, பிரச்சனைகள் வந்து விட்டதுன்னு இருப்பார். அப்ப பிரச்சனை எங்க இருந்து வந்துச்சு? அவர் யோசிச்சது நெகட்டிவா யோசிச்சதுனால வந்தது. நான் சொல்றது இந்த புரியுதா? 4 ராசிக்காரங்க மேஷம், ரிஷபம், துலாம், விருச்சகம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப எதையுமே நெகட்டிவா நினைக்க கூடாது. இது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா, எதை நினைக்க கூடாதோ அதுதான் நம்ம நிறைய நினைப்போம். உங்ககிட்டயே நான் அந்த சாவியை குடுத்துட்டாங்கன்னா, நீங்க எப்படி மனுஷன் ஒவ்வொரு நிமிஷமும் நல்லதையே நினைக்கணும். நல்லதே நினைக்கணும்னு அத பழக்கம். ம். மத்த ராசிக்கெல்லாம் எதிரின்ற கேரக்டர் வெளியில இருந்து வருவான். அப்போ அவன பேசி கூட கால் கை கால்ல விழுந்து அண்ணா மன்னிச்சிருங்க. கன்னிக்கு யாரு எதிரி? கன்னியா ராசிக்கு யார் எதிரி? மேஷத்துக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அதே போல கும்பத்துக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஆனா, அதே போல சிம்மத்துக்கிட்டயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஆனா, எதிரின்னு ஒருத்தன் இருந்தான்னா, அவன்ட்ட கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேட்டு என்ன உட்டுறியா சாமி? என்னால சண்டை போட முடியாதுன்னு நம்ம கேட்டா உட்டுருவாங்க. நான் சொன்ன இந்த 4 பேருக்கு இவங்க கற்பனை பண்ணா நடந்துரும்னா, நல்லத மட்டும் தான் கற்பனை பண்ணி ஆகணும். இந்த சந்திரன்லாம் ரொம்ப பலமா இருக்கிற ராசின்னுவாங்க இல்லையா? கடகத்துக்குமே அதேதான். அது ஓகே. சந்திரனோட ஆட்சி வீடு. இவன் ஏதோ ஒண்ணு நல்லத கற்பனை பண்ணான்னா நல்லது நடக்கும். ஆனா நல்லத கற்பனை பண்ணணும்ன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. நீங்க வேணா பாருங்களேன், மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்க கூடாதுன்னா அதுதான் மனசுல வரும். அதேதான் இங்க. அதனால தான் சொன்னேன், இந்த 4 ராசிக்கும் நீங்க முடிஞ்ச மட்டும் நல்லதையே நினைங்க. ஓகே. சோ அடுத்து அந்த மிதுனம், சிம்மம் இவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. விட்டு போன ராசி. மிதுனத்துக்குலாம் சொல்லணும்னா, மிதுனத்துக்கு வந்து 6ஆம் வீடு அப்படின்னு சொன்னா விருச்சிகம். அதே போல மிதுனத்துக்கு 8ஆம் வீடு அப்படின்னு சொன்னா நம்ம மகரம் அதெல்லாம். அதனால பொதுவா ஒரு அவுட்லைன் மட்டும் குடுக்குறேன் இதுல. ஏன்னா அத சொன்னேன்னா, அப்புறம் எல்லாரும் வீட்ல தேட ஆரம்பிச்சுருவாங்க. இதுல சிலர் மிதுனம் வந்துட்டு மகரம், விருச்சகம் கிட்ட கேர்ஃபுல்லா கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப வீட்ல பையனே இருக்கான்னு வச்சுக்கோங்க மகரம். 2 திட்டு திட்டுனான்னா கூட "கண்ணே என்ன மன்னிச்சிரு சாமி. நான் உன் வம்புக்கு வரலடா" அப்படின்றணும். நம்மளோட பலமான எதிரின்னு தெரிஞ்சா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறது தவறு கிடையாது. ஓகே. எப்பவுமே நம்ம வலிமைக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க கிட்ட பேசலாம். சற்று பெரிய ஆள்னா, "அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா" பிரச்சனை முடிஞ்சுது. சொல்லுங்க. கடகம். கடகம் யார்கிட்ட இருக்கு? கடகத்துக்கு வந்து கும்பத்துக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன்னா கும்பத்தோடைய எல்லா குணநலன்களுமே கடகத்துக்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆறத நான் பார்த்திருக்கேன். மிதுனத்திலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். சில சமயம் கம்யூனிகேஷன்ல சிக்கிடுவாங்க. ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி சிக்கிடுவாங்க. 2வது கடகம் என்று சொன்னாலே அதுக்கு 6ஆம் வீடு குரு. இப்ப என்ன ஆகும்? யாராவது அட்வைஸ் குடுத்தா எடுத்துக்கிறதுக்கு சில சமயம் மனசு எடுத்துக்காது. ம். ஒரு வயசானவங்க வந்து "இப்படி போப்பா" அப்படின்னு சொன்னா, சந்திரன் அப்படின்னு சொன்னா வந்து உங்களுக்கு எமோஷனல் மைண்ட். இது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சந்திரன் வந்து எமோஷனலா நீங்க திங்க் பண்றது. அந்த டக்குனு அந்த அந்த இன்ஸ்டன்ஸ்ல திங்க் பண்றோம்னு சொல்றோம்ல அது சந்திரன். குருன்னு சொன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ்மனம். இந்த ஆழ்மனத்து மேல தான் உங்களுக்கு இது இருக்கு. என்ன சொல்லுவோம் நிஜமான மனம் நம்ம நினைக்கக்கூடிய நிகழ்மனம் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இவங்களால இந்த ஆழ் மனச இவங்க சொல்றத ஏத்துக்க முடியாது. சில சமயம் அதுக்கான இடர்பாடுகள் வந்துரும். வாழ்க்கையிலேயே அதுதான். என்னன்னா, நம்முடைய ஆழ்மனம் சொல்வதை நாம் சில சமயத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஆழ்மனம் தான் நமக்கு இன்ட்யூஷன் உள்ளுணர்வை தரும். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? உதாரணமா சொல்றேனே, இப்ப கிரிப்டோ கரன்சி ராகு என்பது ஒரு மாயை. பிளாக் செயின் என்ற கேத்து தான் அதுக்கு அடிப்படை. அதுபோல நாம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்று சொல்லக்கூடியது பிளாட்ஃபார்ம் எதுன்னா நம்ம ஆழ்மனம் என்ற குரு. அந்த குரு மேல் கட்டமைக்கப்படும் கட்டிடம் தான் சந்திரன், மனசு. ஆனா, அந்த ஆழ்மனதுடன் ஒரு ஏதோ ஒரு நிலையிலே லாஜிக்கல் மைண்டோட நம்ம தொடர்பு கொள்ள மாட்டாங்க. லாஜிக்கல் மைண்டுன்னா எப்படி சொல்லலாம்? ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கும் பொழுது, சற்று யோசிக்க மாட்டாங்க. அது எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் சிக்க விடும். அத பழகிட்டாங்கன்னா சரியாயிடும். சனீஸ்வரர் என்பது மக்கள் தொடர்பு. மக்கள் இந்த காலத்துல தேவைப்படுறாங்க. ஒரு காலத்துல சூரியன் உச்சமா இருந்தாலே ஆட்சி கிடைச்சிரும். இப்ப என்னன்னா சனீஸ்வரரோட தயவு தேவை. சனீஸ்வரருக்கு தயவு தேவை என்றால் அவருக்கான பரிகாரமே மூச்சு பயிற்சி தான். ம்ஹ்ம். ஏன் மூச்சு பயிற்சி அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனசு வந்து ஒருநிலைப்பட்டுறது இல்லையா உங்களுக்கு? நீங்க ஒரு 2 நிமிஷம் அப்படி கைய இப்படி வச்சுட்டு ஒரு தியானம் பண்ணும்போதே மனசு ஒருநிலைப்பட்டுருது. இந்த தியானம் என்பது அரசியலில் இருப்பவர்களுக்கு கட்டாயம் நன்மையை செய்யும். ஒரு பரிகாரத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அரசியல்ல நான் சொல்லக்கூடிய முக்கியமான பரிகாரம் பெற்றோரை மதியுங்கள். ஒரு லிஃப்ட் குடுக்கும். தியானத்தை செய்ய துவங்குங்கள்.
அது அடுத்த லெவலுக்கு லிஃப்ட கொடுத்துரும். மக்களை ஈர்க்க துவங்கணும். மத்தபடி இதுல வசியமும் கிடையாது, ம். மந்திரமும் கிடையாது. இது 2 இருந்தாலே போதும். ஓகே. ஆக்சுவலா மெயினான ராசிங்களுக்குலாம் சொல்லிட்டீங்க. யாரெல்லாம் எதிரியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. கடகம் சொல்லிட்டீங்க. எதிரின்னு சொல்ல சிம்மம் மாட்டேன். சொல்லிட்டீங்க. நமக்கு எதிரியே கன்னி இல்லன்னா வாழ்க்கை சொல்லிட்டீங்க. போராடிச்சிடும். சோ அவங்கவங்க கிட்ட இவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அந்த ம். இது சொல்லியாச்சு. அதுக்கு சின்ன சின்ன பரிகாரம்ன்ற மாதிரி தட் மீன்ஸ் பணிஞ்சு போறதுதான். போணும். பெரியவங்க கிட்ட வந்துட்டு மரியாதை கொடுக்கணும். அவ்வளவுதான். அந்த இதுவும் சொல்லிட்டீங்க. சரி இப்ப எலக்ஷன் டைமா இருக்கு. ஏதாவது சொல்லுங்க. எப்படி இருக்கும் சூழல்? எலக்ஷன் சூழல் இந்த வருடம் வரக்கூடியது யாராக இருந்தாலும் சரி. பொருளாதாரம் என்பது உலகெங்குமே சரிய தூங்கக்கூடிய காலம். இது வந்து நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில சொன்ன தரித்திர யோகம் அப்படின்னு இருந்தேன். நான் சொல்றதெல்லாம் யோகம் யோகம்னு சொன்னேன்னா அதுல யோகமே கிடையாது. அது வந்து ஏதோ பிரச்சனை வரும் அப்படின்றதுதான். பொருளாதாரம் வெகுவாக சரிய துவங்கும் பொழுது வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இது மிகச் சிரமமாக இருக்கும். நான் இப்படி சொல்றேனே, உலகத்துல எங்கேயோ பிரச்சனை நடக்குது, அதனால இங்க பொருளாதாரம் சரியுதுன்றதுதான் உண்மை. ம். இவங்கெல்லாம் இதுக்கு யாரும் காரணம் கிடையாது. உலகத்துல நடக்கக்கூடிய மாற்றங்கள் இங்கேயும் பிரதிபலிக்கும். இது ம். கரெக்ட் தானே உங்களுக்கு? அதுதான் உண்மை. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதுக்கு காரணம் கிடையாது. ஆனா, அந்த சூழலை கையாளுவதற்குள் மிகுதியான சிரமங்கள் தோன்றலாம். அது 1 வருடம், 1 1/2 வருடத்திற்குள் ஆட்சியாளர்கள் ஏன்டா இந்த பதவியை எடுத்தோன்னு புலம்புறதுக்கும் நிலைமைகள் வரலாம். ஓகே. நான் சொல்றது புரியுதுமா? ம். இப்ப நீங்க ஒரு சிக்கலான கட்டத்தை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த பெரிய உலகம் என்று சொல்லக்கூடிய டைட்டானிக் கப்பல்ல இது ஒரு சின்ன பகுதி தான். நான் சொன்ன வார்த்தை புரிஞ்சிருக்கும். டைட்டானிக் கப்பல் என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய உலகம் அப்படின்னு. அந்த உலகத்துல மூழ்கக்கூடிய இதுல ஒரு சின்ன பார்ட்டுன்றீங்களா? இல்ல மீண்டுடுவாங்க. ஆனா உலகமே போற போக்கு சரியில்ல. அதனாலதான் நான் சொல்றது எல்லாருக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, லைஃப்ல செட்டில் ஆகுங்க, நல்ல ஒரு ஸ்கில்ஸ வளர்த்துக்கோங்க. ஏன்னா உலகமே அது வேற ஒரு வேகத்துல குரு போயிட்டு இருக்காரு அதிச்சாரத்துல. அவர் போறதுக்குள்ள நம்ம கல்வி முறைகள், நம்ம வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். ஏன்னா நெப்டியூன் என்று சொல்லக்கூடிய வருணன் தற்பொழுது செல்லக்கூடிய ராசி என்பது மேஷத்துல. மேஷம் என்பது தலைமையை குறிக்கக்கூடியது. அதே போல யுரேனஸ் என்று சொல்லக்கூடியது அருணன் என்று சொல்லுவார்கள். அவர் வந்து ஒரு 7 8 வருஷமா இதுல இருந்தார், நம்ம ரிஷபத்துல இருந்தார். மிதுனத்துல போனபோது வேர்ல்டு வார துவக்கி விட்டுட்டார். திருப்பி இப்ப மிதுனத்துக்கு வந்திருக்கிறாரு இந்த ஏப்ரல் மாதம் 25 26. அங்கதான் ஒரு 7 வருஷம் பொறுமையா டிராவல் பண்ணுவார். யுரேனஸ் வந்து 7 வருஷம் டிராவல் பண்ணுவார். 84 வருடங்கள் ஆகும் இந்த இதை கடக்கிறதுக்கு. நம்ம அருணன் அப்படின்னு சொல்லுவோம். மிதுனம் என்று சொன்னாலே கம்யூனிகேஷன், சோசியல் நெட்வொர்க்கிங்க. மிதுனம்னு சொன்னா நமக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பங்குச்சந்தை, பணம், ஃபேக் கரன்சி எல்லாமே. இங்க போகும் பொழுது 1942ல இருந்து 49க்குள்ள உலகத்துல என்னென்னலாம் நடந்ததோ கூகுள் பண்ணீங்கன்னா வந்துரும். அதெல்லாம் திரும்ப ரிப்பீட். திரும்பியும் ரிப்பீட் அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்ஸ் மோர் கோட் பண்ணுவாரு. இந்த 7 வருஷத்துல பார்த்தா இந்த யுரேனஸ் ரிஷபத்துல போயிருக்கும் போது எல்லாருமே அந்த ராசியை சேர்ந்தவன் எராட்டிக்கா பிஹேவ் பண்ண வேண்டிய அளவுக்கு ஆயிருக்கும். திடீர்னு பார்த்தா எமோஷனலா வீட்டுல சண்டை நடந்திருக்கும். திடீர்னு ஒரு நாள் காசு இருக்கும், ஒரு நாள் காசு இல்ல, புலம்பி இருந்திருப்பானுங்க. இதுல ஏதாவது ஒரு ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிருப்பாங்க. நான் சொல்லிருப்ப புரியுதுங்களா? என்னன்னா ஐயோ சாமி அப்படின்னும் போது ஏதோ ஒரு திறனும் வெளிப்பட்டிருக்கும். அப்புறம் அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படின்னு திருப்பி சரியாயிருக்கும். இவர் வந்து இப்ப மிதுனத்துல டிராவலிங் 1942ல இருந்து 49 வரைக்கும். இப்ப என்ன ஆகும்? உலகம் முழுக்குமே ஒரு இடத்துல ஒரு யுத்தத்தை நிறுத்தினா இன்னொரு இடத்துல வரும், ஒரு இடத்துல நிறுத்தினா இன்னொரு இடத்துல வரும். இது பாதிப்பு எங்க போய் நிக்கும்னா பொருளாதாரத்துல போய் நின்னுடும். பொருளாதாரத்துல நிக்கும் போது பதவியில வரவங்க என்ன செய்வாங்க? இவங்க ஒரு இத்தனை பேருக்கும் பிரச்சனையை தீர்க்கணும்னா அவங்க தான் பிரச்சனையை பார்க்க முடியாது. சோ எலெக்ஷன்ல ஜெயிச்சு வரவங்க ஏன்டா வந்தோம்னு ஃபீல் பண்ற அளவுக்கு ஏதா தான் இருக்கும். இருக்குமே தவிர ஓகே. என்னமோ இது வந்து அப்படியே மலர் கிரீடத்தை கொண்டு போய் கொடுக்கிற மாதிரி இருக்காது கிரகங்கள். இந்த வருடம் இது வந்து இந்த நான் சொன்னா போல இந்த யுரேனஸ் என்று சொல்லக்கூடியது கடகராசிக்கு வர வேண்டும். அது வரைக்கும் ஒரு படத்துல சிர்ஃப் 2 கிலோமீட்டர் அப்படின்னு காமிப்பாங்க. அது போல சிர்ஃப் 2 கிலோமீட்டர் தான். வெயிட் பண்ண வேண்டியதுதான். ஆமா. ஓகே. ரொம்ப நன்றி. நன்றி.